மீ திஸ் இஸ் பிடிஎஸ் ட்ரான்ஸ்ஃபெக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டேவோட ஒரு நியூ ஒன் ஷாட்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் நாய்ஸ் வந்ததுன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. தென் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃபுல்லாக ஹாட் ஸ்டாண்டாக தான் இருக்கும். பிடிக்காதவங்க ப்ளீஸ் இப்போயே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தென் நேற்று ரொம்ப சைக்கோதனமாக ஸ்டோரி போட்டுட்டு இன்றைக்கி என்னடா அப்படி ரொமான்டிக்காக போகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நேற்றே போட்டு உங்களை எல்லாம் கடுப்பேற்றிருப்பேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். தென் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் நான் ஜேகேக்கு போட்டிருப்பேன் மேரேட் வித் மாமாவும் சம்திங் அரேஞ்ச் மேரேஜ் வித் மாமா. ஸோ அது போலவே இது இருக்கும். ஓகேவா? அது சிமிலர் தான். ஓகேவா? தென் கொஞ்சம் ஆல்டர்னேட்லாம் மாற்றிருப்பேன். தென் என் ஃபஸ்ட் சேனல் பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பாருங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் என்ன நாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபேன் தான், ஸ்டாண்டிங் ஃபேனு. அதை வைக்கலன்னா அவ்வளோதான், வீட்டில் சூப்பராக கேட்டுரும் நான் என்ன பேசுகிறேன்றது. ஸோ அதனால் இதை வச்சு கொஞ்சம் என்னோடய சவுண்டை உங்களுக்கு கேட்காத மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? என் சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி எப்படின்ட்டு. சரி, ஓகேடா, நம்ம அப்படியே கொஞ்சம் இன்ட்ரோலாம் பார்க்கலாம். தென் உங்களோட இன்ட்ரோ பார்த்தா நீங்கள் வில்லேஜ் சைட் பொண்ணுலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். உங்களோட அப்பாவுக்கும் வியோட அம்மாவுக்கும் ஒரு சண்டையால் தான் நீங்கள் உங்கள் அத்தைலாம் பிரிஞ்சிட்டிங்க. தென் வியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சவுத் கொரியாவில் சியோலில் சிட்டுவேட் ஆகிடுவாங்க. அங்கே தான் நம்மகிட்டே வந்து ஒர்க்லாம் பண்ணுறது எல்லாமே அங்கே தான். இப்போ ஒரு சிட்டுவேஷனில் உங்கள் அத்தை உங்கள் வீட்டுக்கு வர மாதிரியான சிட்டுவேஷன் ஆகிடும். என்னென்னு பார்த்தா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகும். என்னென்னா உங்கள் அக்காவோட வளைகாப்பு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர வேண்டிய சிட்டுவேஷன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேவோட அண்ணன் தான் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அதனால வந்து தானே ஆகணும். ஸோ அதனால் அவங்க வந்திருப்பாங்க. ஓகேவா? இது போதும். இப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணால் டேவோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, டே வந்து ஒரு கம்பெனியில் சிஓவாக இருப்பான். அவங்க அப்பாவோட கம்பெனியில் அவன் சிஓவாக இருப்பான். அவங்க அப்பா ஹெட்டாக இருப்பார். ஓகேடா, இது போதும். ரொம்ப ஸ்டோரி இங்கேயே சொல்லிவிடுவோம் போலருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தென் கதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, லைக் ரொம்ப லவ் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும். எப்படி ஒரு அத்தை பையனுக்கும் அந்த அத்தை பையனாகிய டேயோட மாமன் பொண்ணுக்கும் இருக்கிற லவ் தான் இது ஃபுல்லாக. என்ஜாய் பண்ணி பாருங்கள். டேயோட பர்த்டே வருதுல்ல, ஸோ அதுக்காக இது. ஓகேடா, அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். தென் இப்போ அப்படி ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் வீடே ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஏன்னான்னு பார்த்தா உங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி வளைகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்காவோட பெல்லியில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்காவோட பெல்லி ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அக்கா கிட்டே நீங்கள் அழகாக பேசிகிட்ருக்கீங்க. அக்கா சீக்கிரமே பாப்பாவை வெளியே வர சொல்லு, அவள் கூட நான் விளையாடணும். அப்புறம் உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு, அவள் என்ன இருந்தாலும் உன் கூட தானடி விளையாட போகிறா, அப்புறம் என்னடி உனக்கு அவசரம் அப்படின்ட்டு உங்கள் அக்கா கேட்டுட்ருக்காங்க. தென் உங்கள் அக்காவுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள் அம்மா நிறைய ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க, வந்து கொடுக்குறாங்க. அம்மா, மாமா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டை கேட்குறீங்க. அவர் பேர் நம்ம ஜாக்சன் வச்சுக்கலாம். நீங்கள் அவரை கேட்குறீங்க. அவர் உங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா ஜாக்சன் என்ன பண்ணிகிட்ருக்கானா, அங்கே வாழை மரம்லாம் கட்டிகிட்ருக்காங்க வெளியே. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். மாமா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அக்கா கூட நிற்காம நீங்கள் அக்கா கூட தானே நிற்கணும், நீங்கள் மட்டும் இங்கே வெளியே வந்துட்டீங்க. அது இல்லை வயன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, வாங்க அக்கா கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜாக்சனை உள்ளே கூட்டு வந்துடுறீங்க. தென் உங்கள் அப்பா தான் அங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. தென் வர எல்லா கெஸ்ட்டுக்கும் உங்கள் அம்மா டீ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, டீ ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தென் நீங்கள் இங்கே கொஞ்சம் குட்டி பசங்க கூட விளையாண்டுருக்கீங்க. தென் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து உங்கள் அம்மா, வயன் என்ன பண்ணிகிட்ருக்க, நீனும் கிளம்பலையா? அம்மா, நான் என்னம்மா கிளம்ப வேண்டியது இருக்குது? கொஞ்சம் பூலாம் வச்சுட்டு அழகாக ரெடி, உன் அக்கா எப்படி இருக்காப்ப, உன் அக்காவுக்கு மட்டும் அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு நீ மட்டும் இப்படி இருந்தால் எப்படி வயன்? சிஸ்டரும் அழகாக தானே இருக்கணும். அம்மா, ஃபங்க்ஷன் அக்காவுக்கு, எனக்கு இல்லை. ஸோ அக்கா அழகாக இருக்கணும், அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செமையாக மேக்கப்லாம் போடுவீங்க. மெஹந்தியும் சூப்பராக போடுவீங்க. ஏன்னா நீங்கள் தமிழ் பொண்ணு இல்லை,
தமிழ் கல்ச்சர் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். தென் உங்கள் அம்மா சரி போ, தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுக்கோ, உன் மாமா வந்தானா பார்க்குறதுக்கு தான். என்னம்மா சொல்கிற, மாமா வராங்களா? ஆமாண்டி, உன் மாமா ஊர்லேருந்து வருவான். அதான் அத்தைக்கும் அப்பாவுக்கும் சண்டே ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் மருமகளோட ஃபஸ்ட்டு வளைகாப்பு வந்து தானே ஆகணும், வருவாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுவாயன், வருவாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் ஓகே மாமா வருவார், அவரை பார்க்கலாம் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. பார்த்தா ஒரு கார் வருது, கொஞ்சம் பெரிய காரு. அவன் பார்த்தா உங்கள் அப்பா வெளியே நின்றுட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்போ நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க உங்கள் அக்கா கூட. இன்னும் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகலை, பிகாஸ் உங்கள் அத்தை வரணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதனால இன்னும் ஃபங்க்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. தென் நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை, அப்புறம் உங்கள் மாமா, தென் டீயும் இறங்கி வராரு. அப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி மாமா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணணுன்னு தான் ஆசை, பட் எல்லோரும் இருக்கிறாங்கனால நீங்கள் அப்படியே உள்ளே ஓடி போயிட்டீங்க. உங்கள் அக்கா கிட்டே போய் சொல்கிறீங்க, அம்மா அக்கா அக்கா உன்னோட அத்தை வந்திருக்காங்க அக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்காவும் என்னடி சொல்கிற, வந்திருக்காங்களா அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பொறுமையாக உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படி ஏஞ்சி வராங்க. இங்கே ஜாக்சன் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் போய் அப்படியே அவங்க அத்தை அப்படியே கூட்டிகிட்டு வரான். அண்ணா அப்படின்ட்டு உங்கள் அத்தை கூப்பிட்றாங்க. தென் உங்கள் அப்பாவும் இவ்வளோ வருஷம் ஆச்சு, நம்ம பிள்ளைங்க பண்ண தப்புக்கு நம்ம உறவே வேணும்னு சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி உங்கள் அக்காவும் ஜாக்சனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, பட் உங்கள் வீட்டில் அக்செப்டட், பட் உங்கள் அத்தை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனையே. ஸோ அதனால் இப்போ இவ்வளோ வருஷம் பிரிஞ்சு போனவங்க இப்போ ஒன்று சேர்ந்தோடனே நீங்கள் அப்படியே டிஆரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அப்பாவையும் உங்கள் அத்தையும். தென் எல்லாருமே வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க, எல்லோரும் இன்வைட் பண்ணிவிட்டு இப்போ நேரம் எங்கே போகிறீங்கன்னா டீ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்தவங்க பார்த்துட்டு வயன் போய் கொடுப்போம். டீ வயன் நல்லா வளர்ந்துட்டேன், பார்க்கவே லக்ஷ்மி மாதிரி இருக்கு, வாமா வாமா. அத்தை உங்களுக்கு நம்ம தமிழ் கடவுள் பற்றி தான் தெரியுமா? நான் இங்கே வளர்ந்தபடி என்னடி இப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் சவுத் கொரியா போனதுனால எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு உங்கள் அத்தை கேட்குறாங்க. என்ன உங்கள் மாமாவுக்கு டீ கொடுக்குறீங்க? அம்மா அத்தை மாமா எங்கே? அவனா வெளியே நிற்கிறான், உனக்காக வெயிட் பண்ணுவான். சரி சரி நான் போய் கொடுக்கட்டுமா? போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நேராக நீங்கள் வெளியே வரீங்க. அங்கே ஃபோனில் அதை பார்த்துட்டு இருங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஒர்க் பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோன் வைக்கும்போது நீங்கள் பின்னால் ரெண்டு மாமா அப்படின்னு டீ எடுத்து போய் வச்சுருப்பீங்க. அவன் டக்குன்னு திரும்பினால அந்த டீ எல்லாமே அப்படியே அவனோட ஷர்ட்டில் ஊற்றிடும். யூ இடியட், என்ன பண்ணி வச்சுருக்க இங்கே பாரு. ஐயோ சாரி, நான் என்ன தெரியாமல் பண்ணியிருக்கேன், பைத்தியமா நீ, பைத்தியம் மாதிரி இருக்கு. சே யார் தான் இந்த இடியட்லாம் அப்படி சொல்லிவிட்டு அவன் நேராக போய் வாஷ் பேஷன் மாதிரி இருக்குது, அதில் போய் கழுவலான்னு. இருங்க நான் தண்ணி கொண்டு வரேன், தண்ணி அதில் வராது. ஓ ஷட், என்ன தண்ணி வராதா அப்படி சொல்லிவிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். என்ன ரொம்ப ஓவராக கத்துறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இப்போ தண்ணியெலாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அப்படி தண்ணியை தூத்திடுறீங்க. ஸோ அவன் ஷர்ட் ஃபுல்லாகவே ஈரமாகிடுச்சு. தண்ணி பொறுமையாக ஊற்றதில்லை தான் உனக்கு, என்ன பண்ணி வச்சுருக்க? ஐயோ சாரி, நான் என்னை மன்னிச்சிருங்க, இருங்க என்ன வேறு டிஷர்ட் வேணாம். வாட் நான்சென்ஸ், இதோட விலை உனக்கு எவ்வளோன்னு தெரியுமா? ஜஸ்ட்டு ஒரு 500 இருக்குமா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது 500? ஹலோ, இது 2000. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டுட்டே பார்க்குறீங்க. ஐயோ எனக்கு தெரியாதே, உங்களை நான் ஏன் எங்கள் அம்மா கிட்ட அப்பயே சொன்னேன், நான் வரமாட்டேன். இங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருக்காளாம், அவள் பேர் கூட என்னமோ சொன்னாங்க, எனக்கு அது நினப்பில்ல. அவளை பொண்ணு பார்க்கணுமா, அதான் வந்து தொலைஞ்சேன், அந்த பொண்ணையும் காணும். இதுக்குள்ளே ஒரு குட்டி பிசாசுக்கிட்ட மாட்டிட்டேன். என்னது குட்டி பிசாசா? ஹலோ, நான் குட்டி பிசாஸில் பின்ன குள்ளமாக இருக்க, நீ குட்டி பிசாஸ் தானடி அப்படின்றான். ஹலோ, நான் குட்டி பிசாஸ்லாம் கிடையாது, அவங்க ஹைட் தான் வரேன். ஹலோ, யார் சொன்னா நீ ஏன் ஹைட் வரேன்னு? என்னோட 2 இன்ச்சு 3 இன்ச்சு சின்ன பொண்ணு, நீ ஓடிப்போ அப்படின்றான். நீங்கள் அந்த டீ பிளேட்டு கப்பெல்லாம் எடுத்துகிட்டு நேரம் உங்கள் அம்மா கிட்டே போய், அம்மா மாமாவுக்கு என்னை பற்றி தெரியாதா,
மாமா என்னமோ வளர்றாரு, என்ன குட்டி குட்டி பிசாசுன்னு சொல்கிறாருமா. என்னது குட்டி பிசாசு சொல்கிறான்? அவன் தெரியாமல் சொல்லியிருப்பான்டி. சரி இந்தா டீ குட்டியால் கொடுக்கும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. விலகிடும். அம்மா மாமா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம்மா. என்னடி சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி உங்கள் அத்தை வந்து, என்ன வயன் எப்படி இருக்க, அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் ஒரு பக்கம் போகுது அத்தை. ஆமாம் அத்தை, மாமா என்ன பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஓ, அந்த கதை தான் இப்போ ஓடிட்டுருக்கா? ஆமாம் ஆமாம், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை வயன், நீ தான் அப்படின்றாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. அத்தை மாமா கல்யாணத்துக்கு ஓகேன்ட்டாரா? அவன் இன்னும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவே பார்க்கல, பேரை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டான். பேர் தெரியலன்னு சொன்னார். அதை நான் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ நீ ரெடியாகிரு, இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான். ஸோ அப்படியே உங்கள் 2 பேருக்கும் முடிச்சு வச்சிடலாம் தான். அத்தை அதுக்குள்ளேவா? மாமா ஓகே சொல்லலாம், என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஓகே சொல்லுவான், அவனுக்கு ஓகேன்ட்டான். பட் ஆனால் நீன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண போனால் தெரில. சரி பார்க்கலாம், நீ ரெடியாக ஃபஸ்ட் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பி, பிகாஸ் நீங்களும் டேவை வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பார்த்து அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. பட் டேக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தனால டே வந்து வெளியே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்குள்ள அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. பட் உங்களை நீங்கள் சொல்லியிருக்க கூட மாட்டீங்க. தென் இப்படி ஒன்று லைக் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. உங்கள் அக்காவுக்கு அப்படியே அலைகாப்லாம் நடக்குது. நீங்கள் உங்கள் அக்கா கூட தான் இருக்கீங்க. இந்த பொண்ணா குட்டி பிசாஸ் அப்படின்றான். நீங்கள் முறைக்கிறீங்க. டேய் என்னடா அவ்வளோ பார்த்து முறைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா கேட்குறாங்க. பின்ன இப்போ என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, எல்லாம் அந்த குட்டி பிசாசால தான். டேய் அவள் தாண்டா உன் அத்தை பொண்ணு, அவ்வளோதான் இன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னாச்சு இந்த குட்டி பிசாசு நமக்கு பொண்டாட்டி அப்போதா அப்படின்ற மாதிரி டேக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அப்போ என்னோடய மாமா பொண்ணு இப்போ தானா அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. டேக்கு உங்களை பிடிக்கும், பட் ஆனால் வெளியே சொல்லியிருக்க மாட்டான். தென் உங்களை பார்க்குறான், இப்போ தான் அப்படியே உங்கள் பியூட்டியை அப்படியே பார்க்குறான். நீங்கள் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லைனில் ஒரு சாரீ போட்டிருக்கல, ஒரு பொண்ணு போட்டிருப்பாள். ஸோ அதே சாரீ தான் வியர் பண்ணியிருப்பீங்க, அழகாக இருக்கீங்க. தென் அப்படியே உங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். தென் உங்கள் அப்படியே டேயோட அம்மா டேய் பார்த்துட்டியா போதும்ல, ஓகேல மா, டபுள் ஓகேம்மா. என்னது? ஓகேன்னு சொன்னம்மா. இன்றைக்கி தான் உனக்கும் இவளுக்கும் என்கேஜ்மெண்ட்டு, ஓகேவா? என்னம்மா அதுக்குள்ளேவா? ஆமாம்மாண்டா. அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு உனக்கு அவ்வளோ கல்யாணம். எதுக்கு இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க? நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். என்னது? பொறுமையாகவே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னம்மா. அப்படிவா வழிக்கு அப்படின்ட்டு இப்போ டே அப்படி என்ன பண்ணுறானா அப்படி உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன குட்டி பிசாசுன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்படி என்னையும் லுக் விட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு உங்கள் அக்காவுக்கு மஞ்சள்லாம் வைக்கும் போது தொடச்சி விடுறது, அப்புறம் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது, ஆசீர்வாதம் பண்ணும்போது அரிசியெல்லாம் தலையில் போடுவாங்களே, ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கீங்க. டேவையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறீங்க. டே உங்களையே தான் பார்க்குறான். அவன் கண்ணு கூட உங்கள் ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் தலை நிறைய மல்லிகைப்பூ செயின்லாம் போட்டிருக்கீங்க. அது அவனுக்கு ரொம்ப இன்னும் உங்களை ரொம்ப கிராண்டாக காட்டுது. ஸோ உங்கள் அக்கா அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு வந்து உங்கள் அத்தை காலில் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறீங்க. தென் உங்கள் அம்மா அப்பா கால்லையும். தென் அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட காலில் ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க, வயசானவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் உங்கள் அக்காவுக்கு பொறுமையாக காலில் விழுறாங்க. தென் உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சா, இப்போது உங்களோட ஃபங்க்ஷன். தென் அங்கே வந்தவங்க எல்லாேருக்கும் என்னது 2வது ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தென் உங்களை அப்படியே டீ எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுமா அப்படின்றாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வேறு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு லைக் ஒரு வைன் பிங்க் கலர், அப்படியே வைன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ பிங்க் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த கலர். ஸோ அந்த கலர் சாரீ கட்டிருக்கீங்க. டேக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. தென் டேயோட அம்மா சொல்கிறாங்க, இன்னும் 2 வீக்ஸ் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சியோலுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. இன்றைக்கி இவ காலி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஐயோ கொல்றாளே அப்படின்ற மாதிரி டே அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. தென் நீங்கள் டே கொடுக்குறீங்க. டே அப்படியே உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படியே கண்ணடிக்கிறான். நீங்கள் அப்படியே வெக்கத்தில் அப்படியே சிரிக்கும் போது அவனுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருது. தென் ஓகே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே தாம்பளை பை அந்த மாற்றிக்கிறீங்க. ஐ மீன்
தாம்பூல தட்டை மாற்றிக்கிறீங்க. தென் அவ்வளோதான், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. தென் மேரேஜை பற்றி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. தென் உங்களையும் டிஏபி தனியாக பேச சொல்கிறாங்க. நீங்களும் டிஏ பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, நான்லாம் என்றைக்குமே டேரெக்டாக சொல்லிடுவேன். எனக்கு இன்டேரக்டெலாம் செட்டே ஆகாது. எனக்கு ரொம்பவே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப வராங்க. இது அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் தான் மாமா ப்ளீஸ் அப்படின்றீங்க. என்னது மேரேஜுக்கு அப்புறமா? இங்கே பாரு, இன்றைக்கி நைட்டே நீ என் கூட இருக்கணும் அப்படின்றான். மாமா உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஏய் ஓடாதடி குட்டி பிசாசு அப்படின்றான். தென் அவ்வளோதான். தென் நைட்டு போல் ஆகுது. உங்களை கூப்பிட்றான், மாடிக்கு நீங்கள் வரமாட்டேன்றீங்க. அப்படி உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணிடுறவ? அம்மா ஃபோன் வருதுமா, பேசிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துடுறீங்க. டேவ் வந்து செம்மையாக இருக்குடி நைட் ட்ரெஸ்ஸும். என்னடி எங்கே தான் வாங்குவீங்களோ? ஹலோ, இந்தியன் கேர்ள்ஸ் என்றைக்குமே அழகாக தான் இருப்போம், நீங்கள் ட்ரெஸ்லாம் பார்க்காதீங்க அப்படின்றீங்க. சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு நேராக அங்கே மொட்டை மாடிக்கிட்ட கூப்பிட்டு வந்து அப்படியே நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தென் டே பார்க்குறான். என்ன அப்படியே உட்காந்துட்ருக்க போகிறோமா? வா அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம். மாமா அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் என்ன மாமா சொல்கிற? நீ இன்னசென்ட்டாடி, இன்னசென்ட்டா? என்ன மாமா வளர்ற அப்படின்றீங்க. நீ சரியான இன்னசென்ட்டடி அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து உங்களை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு மாமா போ மாமா அப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க. டே உங்களை பிடிச்சி அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. நீங்கள் மாமா வேணாம், வீட்டில் யாராவது பார்த்தாங்க வந்துடுவாங்க, வேணாம் மாமா அப்படின்றீங்க. எனக்கு வேணும்டி, மாமா கேட்டால் தருவில்ல மாமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா, இப்போ வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றீங்க. டே கேட்குற மாதிரி இல்லை. டே உங்களை கிஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு கிஸ் பண்ணவே தெரியல. டே ஏடி கிஸ் பண்ணக்கூடாது இல்லையாதா? தெரியும். சரி இரு, என் மொபைல்லேருந்து உன் மொபைலுக்கு ஒன்று நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கோ. அதுலேருந்து நாளையிலேருந்து எனக்கு கேட்டால் கிஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோ. ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்களும் என்னடா அது அப்படி சொல்லிட்டு அதை பார்க்குறீங்க. பார்த்தால அப்படிலாம் கிஸ் பண்ணணுன்ற வீடியோ தான் அனுப்பி விட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்படி தான் கிஸ் பண்ணிப்பாங்களா, கன்றாவே டங்கு வேக் அப்படின்றீங்க. தென் அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் டே நைட்டு இதே போல் மொட்டை மாடிக்கு நேராக வந்துடுறீங்க. டே பார்த்துட்டு கற்றுக்கிட்டியா? மாமா வேணாம் மாமா. கொண்டு வண்டி ஒன்று கற்றுக்க சொல்லலை, அப்புறம் என்னத்தை பண்ணி கொடுக்குற? மாமா வேண்டாம், கொண்டுருவான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே உங்களோட ட்ரெஸ்க்குள்ளே கை விட்டுறாங்க. மாமா மாமா என்ன பண்ணுற? இருடி ஒன்றும் பயப்படாது, வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்க்குள்ளே கையை உள்ள விட்டு அவங்க என்ன சொல்ல ரிமூவ் பண்ணுறாங்க. மாமா வேணாம் மாமா, யாராவது வந்தால் திட்டுவாங்க அப்படின் போது லைட் எரியுது உங்கள் ரூமில். அவ்வளோதான், நீங்கள் டப்புன்னு சாமி சொல்கிறவங்க எல்லாரும் எடுத்து போட்டுட்டு ஓடிட்டீங்க. டே வந்து பார்த்துட்டு போக்காதடி போயிட்டாலாம், நாளைக்கு விட்டுருவேண்ணா அப்படி சொல்லிட்டு தான் இப்படி டேஸ் போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் டேவை பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோதான், இதோடைய உங்கள் மேரேஜ் டே வந்துடுச்சு. தென் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் அழகாக கிளம்பிகிட்ருக்கீங்க. ஒரு கிராண்ட் ஆரஞ்ச், தென் பிங்க்கு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ண ஒரு கலர். அதில் அழகாக அப்படியே அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா டெஸ்டி போட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கு அடியில் வைக்கிறாங்க. தென் இப்படியே நீங்கள் மணமேடையில் போய் உட்காரிங்க. டேவும் அப்படியே வந்து உட்காடுறான். தென் அங்கே பார்த்தா டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான், ஓகேவா? 6 பேருமே வந்திருப்பாங்க. தென் அப்புறம் ஐயர் பார்த்துட்டு, என்ன தம்பி நீ வெளிநாட்டு மாப்பிள்ள மாதிரி இருக்க? ஆமாம் இரு. ஏன் இல்லை, எங்கள் ஊரில் பசங்கள்லாம் கருப்பாக காலையாக இருப்பானுங்க, நீ நல்லா வெள்ளைன்னு இருக்கியா, அதான்ப்பா கேட்டேன். ஹலோ, இந்த ஊர்லேயும் வெள்ளைன்னு பொண்ணுங்க இருக்குது, பசங்க இருக்காங்க, உங்களுக்கு என்ன கண்ணு நொல்லையா அப்படின்றான். ஹலோ தம்பி, என்ன இப்படி பேசுகிற? அப்புறம் எப்படி பேச சொல்கிறீங்க? மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஐயரே அப்படின்ற மாதிரிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஐயருக்கெல்லாம் பீதி கிளப்பிடுது, யாரா அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்ருக்காரு. தென் நீங்கள் பொறுமையாக நடந்து வரீங்க அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக அழகாக நடந்து வரீங்க. உங்கள் அக்கா தான் கூடயே இருக்காங்க. உங்கள் அக்காவுக்கு இன்னும் டெலிவரி டைம் இன்னும் ஒரு 2 days, அதாவது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 days. தென் உங்கள் அக்காவும் அப்படியே
உட்காந்துட்ருக்காங்க. தென் அப்படியே உங்களை வந்து விட்டுட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்டாங்க. தென் அப்படி தாலி கட்ட போகிற டைமில் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க தாலியை. தென் நீங்களும் ஐயோ மாமாக்கு எனக்கு கல்யாணம் அப்போது ஜாலி அப்படின்ட்டு, ஏன்னா உங்களோட இது ட்ரீம், ஓகேவா, இது உங்களோட ட்ரீம். தென் ஸோ அதனால் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. டேவும் அவனுக்கும் அது ட்ரீம் தான். ஸோ அப்படியே அவன் ட்ரீம்க்கு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கையில் வச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் டேவை பார்க்குறீங்க, அவ்வளோதான். தென் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. தென் எல்லார் காலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கீங்க. தென் அப்புறம் என்ன சொல்லணும், நேராக உங்கள் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குமா, மாமா கூட ஏன் ஒன்றும் பண்ண மாட்டான், நீ ஏன்டி நீ வர அப்படி சொல்லிட்டு. இப்போ உங்கள் அத்தை வராங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என் பையன் கூட பார்த்து இருந்துக்கோ, அவன் ரொம்ப வயலெல்லாம் போக மாட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு உன் மேலே ஆசை தான், பட் அவன் அப்படிலாம் ரொம்ப இதெல்லாம் இருக்க மாட்டான், என்ன நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, சீக்கிரத்தில் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் பாலை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன்னா உங்கள் அத்தையை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவை உங்கள் அக்காலாம் பார்க்குறீங்க, போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. தென் டே அப்படி உங்களுக்காக வெயிட் பண்ணியிருப்பான் போல கட்டிட்டு ஊர் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, டேவை அப்படி பார்த்துட்டு சரி வா உள்ள வா அப்படின்ற மாதிரின்றான். நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து டோர் லாக் பண்ணியாச்சு. டே பார்க்குறான், பொண்டாடி என்னடி இப்படி இருக்க, சரி வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வச்சுட்டு அப்படி அவங்கள பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அப்படி என்ன சொல்கிறது, இன்றைக்கி கனவே நிறைவாயிடுச்சு, பையன் கூட கல்யாணம் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பட் அவன் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் உங்களை விட்டு அவ்வளோ தூரம் போயிருப்பான். ஸோ இப்போ அது நிறைவேறிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் வயன் நமக்கு தான் அப்படின்னும் போது டே அப்படியே உங்களை பார்த்துட்டு கிட்ட வரான். மாமா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன பயம், நான் அவனை சாப்பிட்டு தின்னவா போகிறேன், அது நடக்க தான் போகுது, இருந்தாலும் ஏன் பயப்படுறேன், அதான் மாமா பயமாக இருக்குது. என்னது, ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப வேலை நடந்துக்க மாட்டல இந்த படத்தில் வர மாதிரி, சீச்சி ஃபஸ்ட் டைமில் உனக்காக பொறுமையாக, ஓகேவா, நாளைக்கெலாம் நீ சொல்கிற மாதிரி பொறுமையாலாம் போக முடியாதுன்னா எதாக இருந்தாலும் வைல்டு தான். மாமா என் பாடி பாவம் மாமா, உன் பாடி தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கே, அப்புறம் என்னடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டுருக்கான். நீங்களும் மாமா பார்த்து ஹேண்டில் பண்ண மாமா, ஃபஸ்ட் டைம் மாமா, எனக்கு மட்டும் செகண்ட் டைமா, செகண்ட் டைமா, என்னம்மா சொல்கிற, சும்மா சொன்னேன்டி ஏன்டி நீ வேறு அப்படி சொல்லிட்டேன். அப்படியே உங்ககிட்ட அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான், ஃபோர்ஹெட்டு, நோஸு, சின்ன லிப்ஸு. தென் உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி கடாசிட்டு இப்போ என்ன பண்ணுறானா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கத்தக்கூடாதுல்ல அப்படின்றான். நீங்கள் உடனே சரி சரி மாமா, மாமா பொறுமையா அப்படின்றீங்க. பார்த்தா அவன் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. மாமா பொறுமையா வலிக்குது மாமா, பொறுமையா மாமா அப்படின்றீங்க. மூணு பண்ண சொன்னால் என்னடி பண்ணிகிட்ருக்க, என் பேரும் சொல்கிறி, ஏன் கூப்பிட்றி அப்படின்றான். நீங்களும் சரி ஓகேன்ட்டு டேம் அப்படின்றீங்க. ஓகே பொண்டாட்டி பா செம்மையாக இருக்கடி, ஐயோ அப்படின்றான். உனக்கு ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிட்டு அவன் வந்து படுத்துட்டான். உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டே தான் தூங்கிட்டுருக்கான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே தலை குளிச்சுட்டு அவன் பின்னாடி நீங்கள் உங்கள் முதுவை காமிச்சிட்ருக்கீங்க. தென் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். பொண்டாட்டி அப்படின்றான். மாமா என்னடி குட்டி பிசாசு, நீ இந்த வார்த்தையை இன்னும் விட மாட்டியா, இப்போ பார்த்தாலும் குட்டி பிசாசுன்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ உங்கள் அத்தை உங்கள் அம்மா ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா உங்கள் அக்காவுக்கு வலி வந்துடுச்சு. தென் நீங்களும் தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படியே உங்கள் அக்கா பார்க்க போகிறீங்க. அக்காவுக்கு ரொம்பவே பெயின் வந்துடுச்சு. அக்கா என்னாச்சுக்கா, வலிக்குதா, இரு டாக்டர், ஐயோ வலிக்குது, வாங்க முடியல அம்மா, ரொம்ப வலிக்குது அப்படின்றான். தென் ஜாக்சன் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டான். ஸோ அப்படியே டாக்டர் வந்துட்டார். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இங்கே எதாவது பெட்டு இருக்குது அப்படி கேட்கும்போது உங்கள் ரூமில் கூப்பிட்டு போய் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே சீரியஸ் ஆகிடுவாங்க, நம்ம இங்கே தான் டெலிவரி பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜாக்சனை மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க டாக்டர். இன்னொரு டாக்டர் சொல்கிறீங்க, ஏன் என்னாச்சு, இல்லை உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு இங்கே தான் டெலிவரி பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டாங்க. தென் நீங்கள் எல்லாருமே வெளியே இருக்கீங்க. இப்போ ஜாக்சன் மட்டும் தான் உள்ள இருக்கான்.
அப்படியே உங்கள் அக்காவோட கையை ஹோல்ட் பண்ணி ஒன்றும் இல்லை பொறுமையாக புஷ் பண்ணு அப்படின் போது புஷ் பண்ணும்போது குழந்தை வந்துடுச்சு. அது பாய் பேபி. தென் அப்படியே உங்கள் அக்கா அம்மா அப்படின்றாங்க. அவ்வளோதான், குழந்தை பிறந்துருச்சு. நீங்களும் அம்மா அம்மா அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சும்மா, அப்பா தம்பி சவுண்டு விட்டுறான் அப்படின் போது இப்போ டாக்டர் வந்து குழந்தைய எடுத்து வந்து கொடுக்குறாங்க. தென் அவ்வளோதான், நீங்கள் டிஆர்ஐஸோட அந்த குழந்தைய வாங்கிக்கிறீங்க. தென் பார்த்தா அது ஒரு பாய் பேபி. சிங்கக்குட்டி அழகாக இருக்கடா, அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. டேப் பார்க்குறான் ஃபஸ்ட் டைமாக ஒரு குழந்த. அவன் கண்டு தண்ணி தாரையாக ஊற்றுது. நீங்கள் டேப் பார்த்துங்க, மாமா என்னாச்சு, ஏன் அழுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி, இப்படி குழந்த பிறந்து இவ்வளோ வலி இல்லை. ஆமாம் நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா இப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு குழந்தைலாம் கிடையாது, எனக்கு 2 குழந்தை வேணும். என்னது 2 குழந்தையா அப்படின்றான். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. தென் டேவும் ஆமாம் 2 குழந்தை. பையன் அடுத்தது நீதாம்மா, சீக்கிரம் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லு அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் நீங்களும் டேவும் ஹனிமூன்லாம் போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி ஒரு 3 months கிட்ட போயிடுச்சு. தென் நீங்கள் சியோலுக்கு போகலான்னு போகும்போது டேவோட பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணணும், அதாவது இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணணும் ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, டேவோட பர்த்டே டேவுக்கு யாரும் விஷ் பண்ணதில்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சேடாக ஆஃபீஸ் அவனோட ஒர்க்கு போயிட்டு வரான். எங்கன்னா அவங்க அப்பா இங்கேயே ஒரு ஒர்க் வச்சிட்ருக்காரு. அவர் சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது லைட்லாம் வந்து ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது. என்னடா அது லைட்டில் ஆஃபில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் அப்படியே ஆன் பண்ணி விட்டோன்னே நீங்கள் நடுவில் நின்றுட்டுருக்கீங்க கேக் வச்சுட்டு. ஹாப்பி பர்த்டே டேயோ அப்படின்றீங்க. மாமா ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அந்த கேக்கில். தென் டேக்கை நீங்கள் விஷ் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. டேவும் அடிப்பாவே காலையிலேருந்து எனக்கு விஷ் பண்ணலன்னு நினைக்கும் போது எல்லோரும் என் பர்த்டே மறந்துட்டீங்கன்னு நினச்சோம். சரி மாமா வருத்தப்படாத, சரி வா கேக் வெட்டலாம். வீட்டில் யாரையும் காணும். அவங்களாம் வெளியே இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். என்னடி சொல்கிற, நம்ம மட்டுமா? ஆமாம் மாமா நம்ம மட்டும்தான் இருக்கோம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடுவில் கேக் வெட்ட இடத்துல நிற்க வச்சுக்கிறீங்க டேவை. டேவும் கேக் வெட்டி உங்கள்கிட்ட கொடுக்குறான். என்னடி கிஃப்டாக தர மாட்டியா? எனக்கு தெரிஞ்சு கிஃப்டாக ஒன்று தருவேன்னு நினைக்கிறேன். மாமா அப்படிலாம் இல்லை, எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டேவோட கண்ணை மூட சொல்கிறீங்க. டேவும் கண்ணை ஒரு பிக் பாக்ஸ் மாதிரி இருக்குது, லைக் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. டேக்கிட்ட கொடுத்து முன்னாடி பர்த்டேன்ற பேரில் குட்டியோண்டு தைல டப்பா வச்சுட்டுமா, பெரிய டப்பாவில் அப்படியே லேயராக டப்பாவில் வச்சுட்டு அடிச்சிருவானை பார்த்துக்குவோம் நைட். அவ்வளோதான், நீ அப்படிலாம் இருக்காது மாமா, நீ திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருக்குது. பார்த்துட்டு இதெல்லாம் இந்தியன் ட்ரெஸ்ஸா, எனக்கு இந்தியன் ட்ரெஸ் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம் மாமா அதான் வாங்கினேன். அப்படியா, சரி ஓகே. தென் அப்படியே பார்க்குறான். ஒரே ஒரு குட்டி டப்பா இருக்குது. என்னடி இது, திறந்து பாரு. பார்த்தா அதில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணது பாசிட்டிவ்னு இருக்குது. தென் டாக்டர்கிட்ட செக் பண்ண எல்லாமே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இப்படி வெளியே போகும்போது நீங்கள் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. அப்படியே அதை பார்த்துட்டு பாசிட்டிவ்னு இருக்குது, என்னடி இது? ஆமாம் நீ அப்பா வாங்கிட்ட, அது ஒரு ட்விங்ஸ், நீ கேட்ட மாதிரி 2 குழந்தைடா, ஒன்று பையன் ஒரு பொண்ணுடா அப்படின்ற மாதிரியே ஹக் பண்ணிக்கிறீங்க. மாமா ஹாப்பி பர்த்டே மாமா, உன் பொண்ணும் பையனும் சொல்கிறாங்கல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கிட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. என் உலகத்துலேயே எனக்கு இப்படிப்பட்ட கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கலடி. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, 2 ஜீவன் வயிற்றுக்குள்ளே. ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் வெளியில் வந்து கிஸ் பண்ணுறான். பாப்பா 2 பேருமே சீக்கிரம் வந்துடுங்க, அப்பா கூட விளையாடலாம் என்ன அப்படியே சொல்லாமல் அது அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், டேக்கு மட்டும் தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக சொல்லலான்னு ஒரு நினச்சிருப்பேன். அதான் இந்தியாவிலே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தென் அது என்ன குழந்தை, அது என்ன ட்விங்ஸாக இல்லை சிங்கிளாக, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. டேக்கு இதெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்குது. அடிப்பாவி எத்தனை மந்த்ஸ் தெரியுமே கேட்கும்போது 3 months மாமா, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 weeksலேயே எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு. சரி என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சது மாமா. அடிப்பாவி 3 months கிட்டே சொல்லாமல் வந்திருக்கேன். அப்போ நம்ம 2 பேரும் அப்படி இருந்தோம் தான், இருந்தாலும் பாப்பாக்கும் நம்ம பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை தான்ட்டார் டாக்டர். ஓ அப்படியா, ஐயோ அப்படின்ட்டு
இப்போ டே அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். இந்த உலகத்துல எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பேன் நான் நினச்சிக்குள்ளே பார்க்கலடி. சரி சரி வா கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா வீட்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அப்படியே தான் டேஸ் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு 8 months. உங்களுக்கு இப்போ வந்து வளைகாப்பு பண்ணுறாங்க. உங்கள் அக்கா பொண்ணு வந்து உங்கள் அக்கா பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன் வளையல் போடுறான் அவங்களுக்கு. டேய் நான் உங்கள் அக்காவுக்கு போட்டா, அதாவது எங்கள் அக்காவுக்கு நான் போட்டா நீ எனக்கு போடுறியாடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் டே பார்க்குறான். தென் அவனும் அழகாக உங்களுக்கு சந்தனம் வச்சு உங்களுக்கு அழகாக வலையெல்லாம் போட்டு அது அப்படியே உங்கள் குழந்தைங்க முன்னாடி ஆட்டுறீங்க. அவங்களுக்கு அப்படியே பெல்லி வந்து உதைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தென் டேவும் அது பார்க்குறான். தென் டே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. தென் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் உங்களுக்கும் வலி வந்துடுச்சு. தென் வாட்டர் உங்களுக்கு ப்ரோக் ஆகி உங்களுக்கும் வீட்லேயே தான் டெலிவரியும் நடக்குது. ட்ரிங்க்ஸில் 2 குழந்த. நீங்கள் 2 தட்டி கத்தும் போது டேக்கெலாம் கண்ணில் தண்ணியா அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிடு அந்த மாதிரி அழுதுருக்கான் அவன். தென் அப்படியே 2 குழந்தைய கொடுக்குறாங்க. 2 குழந்தைய கிஸ் பண்ணுறான். தென் அப்படி தான்டா டேஸ் உங்களோட டேஸ் ரொம்பவே ஹாப்பியாக போயிடும். தென் அவ்வளோதான் இந்த ஸ்டோரி இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக போட்டு வயலை சாவடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் உங்களை சமாதானப்படுத்தணும் தான் இந்த ஒன் ஷாட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவேன். தென் ஓகேடா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் எனக்காக. தென் லைவ் நிறைய பேர் எப்போன்னு கேட்டிங்க. அது எப்போன்னு நான் கண்டிப்பாக டேட் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் ஜூன் மந்த்து தான். மினிமம் வேணால் இந்த மந்தில் ட்ரை பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் டே நியூ இயர் அன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நியூ இயர் அன்றைக்கி நான் இந்த ஊரில் இருப்பேன்னு தெரில. சரி ஓகேடா. அவ்வளோதான் அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தென் எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் உங்கள் பர்த்டே அன்றைக்கோ நான் அது டேயோட பர்த்டே அன்றைக்கி சஜஸ்ட் பண்ணேன். தென் பாருங்கள். ஓகேடா மிஸ் டாடா பை see you later பாய். தென் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருந்திருக்கும், சாரி. தென் அவ்வளோதான்டா. ஓகே பாய்.